பிரியமானவர்களுக்கு சமாதானம். நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை தமது ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்தின் பார்வோனுக்கு முன்பாக அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து விடுவித்து அழைத்து வந்தார் என்று நாம் யாத்திராகமம் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். எகிப்தில் பார்வோனுக்கு முன்பாக செய்த அந்த அற்புதங்கள் அதிசயங்கள் தவிர மேற்கொண்டு மூன்று வகையான மகா வல்லமையான மிகப்பெரிய அதிசயங்களை செங்கடலுக்கு முன்பாக மோசேயின் நாட்களிலும் பிறகு யோசுவாவின் நாட்களில் யோர்தான் நதியின் முன்பாகவும் எரிகோவின் அலங்க முன்பாகவும் செய்து காட்டினார் என்பதை நாம் யாத்திராகமம் யோசுவா புத்தகங்கள் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த மூன்று மகாபெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் தமது ஜனங்களுடைய விசுவாசம் பலப்படுவதற்காக அவர்கள் கண்களுக்கு முன்பாக நடப்பித்து காண்பித்தார். இன்றைக்கும் கூட நமது வாழ்க்கையிலே சில அற்புதங்கள் அதிசயங்களை நாம் கண்டு அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நாம் காணாமலும் உணராமலும் கூட தேவன் நம் வாழ்க்கையில் நடத்தி கொண்டு வருகிறார். இதுதான் நிச்சயம். எப்படியாக பழைய ஏற்பாட்டு தேவஜனங்கள் கண்டும் உணராமலும் அவரை விசுவாசியாலும் போனார்களோ, அதே போல் நாம் இன்றைக்கு அநேக காரியங்களை அறியாமலே கடந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் தேவன் நாம் அறியாத பட்சத்திலும் கூட அநேக காரியங்களை நமது மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் நிஜம். வச்சுங்களேன், இன்றைக்கு ஒரு 3 அதிசயங்கள். முதலாவது அதிசயம் யாத்திராகமம் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் செங்கடல் பிளந்து பிரிந்து போனது மோசேயின் நாட்களில். இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் மேலே இருந்து ஓடிவரும் யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் குவியலாக நின்ற அதிசயம். மூன்றாவதாக அதே யோசுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்த அதிசயம். இந்த 3 அதிசயங்கள் அற்புதங்கள் குறித்து பார்க்க போகிறோம். ஆனால் 3 காரியங்களையும் ஒரே நாளில் பார்க்க இயலாது என்கிறபடினாலே இன்றைய தினத்தில் முதல் அற்புதமாகிய செங்கடல் பிளந்து பிரிந்து போன காரியத்தை குறித்து நான் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே மேற்கொண்டு உள்ள 2 அற்புதங்களையும் கூட நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த 3 அற்புதங்களுமே புதிய ஏற்பாட்டுக்கு நிஜமாக சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டிலே நிழலாக நடப்பிக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த காரியங்கள் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை, ஆவிக்குரிய விளக்கங்களை, ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை நமக்கு அறிந்து கொள்ளும்படியாக பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவனால் நடப்பிக்கப்பட்ட அல்லது அரங்கேற்றப்பட்ட நிழலான காரியங்கள் என்று சொல்லலாம். முதல் அற்புதத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு செங்கடலுக்கு முன்பாக வருகிற பொழுது அவர்களை போகும்படியாக அனுப்பிவிட்ட அதே பார்வோன் தன்னுடைய சகல சேனைகளையும் அவர்களை பிடித்து அழித்து போடும்படியாக அனுப்பி வைத்தார் என்று வாசிக்கலாம். இப்போ ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக தவித்து நிற்கிறார்கள். முன்பாக கடல் இருக்கிறது, பின்பாக எகிப்தினுடைய சேனைகள் அவர்களை விரட்டி கொண்டு வருகிற போது ஜனங்கள் கலக்கம், பரிதவிப்பு, திகில், பயம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற போது தேவன் ஒரு மகத்துவமான காரியத்தை செய்கிறார். செங்கடலை பிளந்து பிரிய போக செய்கிறார். 6 லட்சம் புருஷர்களும் ஸ்திரீகளும் என்று சொல்லப்படுகிறதான சுமார் 25 லட்சம் ஜனங்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறதான அத்தனை ஜனங்களும் கட்டாந்தரையாக கடல் கடந்து மறுகரைக்கு வந்த காரியம். இது ஒரு மகா வல்லமையுள்ள உலகத் தோற்றத்திற்கு முதற்கொண்டு அதற்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் எங்குமே நடைபெற்றாத ஒரு பெரிய காரியம் நான் சொல்லலாம். ஆனாலும் இதற்கு முன்பாக தேவன் இதே காரியத்தை செய்திருக்கிறார். இதைவிட பலத்த காரியம் அது, இதைவிட பெரிய காரியம். இதுவாவது செங்கடல் என்கிறதான ஒரே ஒரு சமுத்திரத்தை மாத்திரம்தான் 2ஆக பிளந்தார். சிருஷ்டிப்பின் நாட்களில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தா
பூமியின் மேலிருந்த சகல தண்ணீரையும் ஜலத்தையும் பிரித்து கொண்டு போய் சமுத்திரம் என்று ஒன்றை உருவாக்கி வெட்டாந்தரையை உருவாக்கினாராம். அது இதைவிட பெரிய அற்புதமான காரியமாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அந்த காரியத்தை எந்த மனிதருடைய கண்களும் காணவில்லை. செங்கடல் பிளந்த காரியத்தை இஸ்ரவேலுடைய ஜனங்கள் கண்டார்கள். அதான் வித்தியாசம் வச்சுங்களேன். ஆகவே தேவனுக்கு நான் சொல்லுவேன், நம்முடைய தேவனுக்கு செங்கடல் இரண்டாக பிளந்தது லேசான காரியம். சிருஷ்டிப்பு நாட்களிலே அவர் பூமியில் ஜலத்தை பிரித்தெடுத்ததை கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே, ஜனங்கள்லாம் இங்கே மிகவும் பயந்து கலங்கி தவிக்கிற வேளையில் தேவன் கடலை இரண்டாக பிளந்து தமது ஜனங்களை மறுகரை கொண்டு வந்தார். இதை நான் இப்படியாக தியானிக்கிறேன். தேவன் ஏன் கடலை பிளந்து ஜனங்களை மறுகரை கொண்டு வர வேண்டும்? எகிப்தினுடைய சேனைகளை அவர் நினைத்திருந்தால் செங்கடலுக்குள் போட்டுதான் அழிக்க வேண்டும் என்பதல்ல. அவர் வல்லமுள்ள தேவன். ஒரு வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் வானம் திறக்கும், வானத்திலிருந்து அக்கினி மழை பொழியும். அக்கினி மழை இறங்கினால் அவர்கள் அழிந்து போவார்கள். அல்லது தேவன் நினைத்திருந்தால் எகிப்தின் சேனையை ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பச் செய்து அவர்களை வெட்டுண்ட பண்ணி மடங்கடிக்க செய்திருக்க முடியும். இப்படியாக கரையினில் வைத்தே, அதாவது கடலுக்குள் அல்ல, தரையினில் வைத்தே எகிப்தின் பார்வனுடைய சேனைகளை நம்முடைய தேவனால் அழிக்க முடியும். அழிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆனாலும் அவர் செய்த காரியம் கடலை பிளந்து ஜனங்களை மறுகரை கறக்க வைத்து எகிப்தினுடைய சேனையை அதற்குள் வரவழைத்து அழித்தார் என்றால் அதற்கு அநேக ஆவிக்குரிய காரியங்கள் உண்டு. முக்கியமாக 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவதாக இஸ்ரவேலர் அவர்களை வழிநடத்தி வருகிறதான தேவன் யார் என்பதை தெளிவாக அறிந்து விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய உங்கள் முற்பிதாக்களுடைய தேவன் நான் தான் என்பதை இஸ்ரவேலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதாவது மோசேக்கு தமது நாமத்தை வெளிப்படுத்தினது போல இருக்கிறவராகவே இருக்கிறேன்கிறதான நாமத்தை உடைய தேவன் நான் என்பதை இஸ்ரவேலர்கள் விளங்கி விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெரிய மகத்துவமான காரியத்தை முதலாவது செய்கிறார். 2வது காரணம், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை நமக்கு மத்தியில் அவரது குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய மகிமை விளங்குவதற்காக அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் நிழலாக அரங்கேற்றப்பட்ட ஒரு சம்பவம் தான் செங்கடல் இரண்டாக பிளக்கப்பட்ட சம்பவம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நம்ம விளக்கமாக பார்க்கலாம் என்று சொன்னால், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 14ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் முதல் கொண்டு பார்ப்போம் என்றால், அதற்கு முன்பாக நாம் பார்க்கிறோம் எகிப்தினுடைய பார்வோன் சேனைகள் விரட்டி கொண்டு வருகிறார்கள். 11ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனத்திலும் ஜனங்கள்லாம் கலக்கம் அடைகிறாங்க. திகில், மனமடிவு கூட. ஏன்னா அவங்க மோசைகிட்ட சொல்கிறாங்க, ஏன் எகிப்தில் மறிக்கிறதுக்கு இடம் இல்லையா, எங்களுக்கு மறிப்பதற்கு இடமில்லைன்னு சொல்லி அங்கே வனாந்திரத்தில் மடிக்கும்படி கொண்டு வந்து அப்படி சொல்லி மனமடிவு அடைகிறாங்க, பயப்படுறாங்க. இவைகளுக்கு மத்தியில் மோசே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் இந்த தியானத்தினுடைய ஆதாரமான வார்த்தை. அந்த வார்த்தை தான் பிதாவுடைய செயலுக்கான ஆவிக்குரிய பொருள் விளங்கும்படியான வார்த்தை. ஜனங்கள்லாம் மோசே கிட்ட போய் கதறுகிற போது மோசே ஒரு வார்த்தை சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சொல்றார். கர்த்தர் இன்று உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். சில வேளை மோசே என்ன யோசனை செய்து இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லியிருப்பார். அவருக்கு தெரியும் பிதாவினுடைய வல்லமை என்ன, தேவனுடைய மகத்துவம் என்ன, அவரால் ஆகக்கூடிய காரியங்கள்லாம் என்ன. எகிப்தில் அவர் அந்த வல்லமை கண்டவர். அப்போ அவர் சொல்லியிருக்கிற போது சில வேளை அவர் யோசனை செய்திருக்கலாம், எகிப்தினுடைய பார்வோன் சேனையை தேவன் கல்மழையை எகிப்தில் செய்தது போல கல்மழையை வரவழைத்து அழிக்க வல்லமை உள்ளவர், அல்லது அவர்களுக்கு மத்தியிலே வாதையை வரவழைத்து அழிக்க வல்லவர். இப்படியாக அவர் கற்பனை செய்து பார்த்தா சொல்லியிருக்கலாம், நீங்கள் சும்மா இருங்க, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் இன்று உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இது ஒரு தீர்க்க தரிசன வசனம்.
இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஆனால் இது சொல்லுகிற போது மோசையுடைய சிந்தையிலே இருந்தது சில வேளை எகிப்திலே தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்து எகிப்தின் பார்வோனை கலங்கடித்தது போலவே இந்த இடத்திலும் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து எகிப்தின் சேனைகளையும் கலங்கடிப்பார் அப்படின்ட்டு எதிர்பார்த்து, ஆனால் தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தை சொல்கிறார். அதே வேளையில் அவர் தீர்க்க தரிசன வசனத்தின்படி தேவனுடைய திட்டம் என்பது வேறு. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருன்னு சொன்னார் இல்லைங்களா, அதனுடைய திட்டமே வேறு. இதை யார் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் நம்ம பேதுரு இதற்கான விளக்கத்தை கூறுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிற பொழுது, அங்கு பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு சப்பானியை 3ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமத்தில் சுகப்படுத்தின பொழுது அங்கு அநேக பிரச்சனைகள் உருவாகின்றன. இப்போது வேதபாரகர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்களை கூட்டி வைத்து கேள்வி கேட்குறாங்க. இப்போ பேதுருக்கிட்ட கேட்குறாங்க 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், அவர்கள் நடுவை நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். இவர்கள் செய்ததற்கான விளக்கத்தை கேட்கிறார்கள். ஒரு சப்பானி எழுந்து நடக்க வச்சிங்களே, எந்த வல்லமையினால எந்த நாமத்தின் மகிமையினால செய்யுங்க கேட்குற போது, நம்ம மோசே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் தமது ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை இங்கு பேதுரு பேசுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் மோசே சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அதற்கான பதில் நம்ம பேதுரு சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருன்னு சொன்னால், தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது பழைய ஏற்பாட்டு ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்காக இருக்கலாம், அல்ல புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகிய புறஜாதியாராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் வானத்தின் கீழ் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னவென்று சொன்னால், அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் வேறு எங்குமே கட்டளையிடப்படவில்லை. இது நிழலாக அன்றைக்கு மோசையின் மூலமாக அறிவிக்கப்பட்டது, நிஜமாக புதிய ஏற்பாட்டிலே நமக்கு செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த காரியத்தை தான் அன்றைக்கு மோசே தீர்க்கதரிசியமாக சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்போ தேவனுடைய திட்டம் என்ன? வானத்தின் கீழ் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பு. இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் 2 வகையில் சொல்லலாம். அவர்கள் பயப்படுகிறார்கள், தங்களுடைய உயிர் போகிறது, தங்கள் ஜீவன் போகிறன்னு சொல்லி, இது மாமிச பிரகாரம். அதே வேளையில் ஆவிக்குறி பிரகாரம் சொல்லுகிற போது அவர்கள் கடல் கடந்து மறுகரைக்கு வருகிறது. ஞானஸ்தானத்திற்கு ஓமையாக சொல்லப்படுகிற காரியம் நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கிற பொழுது நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியே நடந்து வந்தார்கள், எல்லாரும் மூசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்போ 2 வகையான ரட்சிப்பு இங்கு வெளிப்படுகிறது. ஒன்று, அவர்கள் ஜீவன் போகும்படியான மாமிச பிரகாரமாக மரிக்கக்கூடிய அதிலிருந்து ஒரு ரட்சிப்பு. இன்னொன்று, அவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படியாக ஞானஸ்தானத்திற்கு உண்மையாக சொல்லப்படுகிற ரட்சிப்பு. இந்த 2 ரட்சிப்புமே மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று. இந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்றால், தேவனுடைய ஒரு அனாதி தீர்மானம், உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவனாலே தீர்மானிக்கப்பட்ட ஒரு திட்டம். வானத்தின் கீழ் இருக்கிற சகலருக்கும் ரட்சிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே, அவரது நாமத்தினாலே அன்றி வேறு எங்குமே வேறு எந்த வகையிலுமே ரட்சிப்பு இல்லை. இந்த நிஜம் வெளிப்படுவதற்காகத்தான் அங்கு ஒரு நிழலான சம்பவத்தை தேவன் அரங்கேற்றுகிறார். இந்த அரங்கேற்றத்தை இஸ்ரவேலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள்
தொண்டு தொட்டு சொல்லி கொண்டு வருகிற காரியம் எங்கள் முற்பிதாக்களாகிய மோசே, எங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், இப்படித்தான் அவர்கள் மோசேயும் பிதாவாகிய ஆபிரகாம் சொல்லி அவர்களே பற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவில்லாமல் போனதாகவே அவர்களுக்கும் தெரிய வேண்டும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நமக்கும் வெளிப்படக்கூடிய சத்தியம் அவரால் அன்றி ரட்சிப்பில்லை, அவரே நம்முடைய ரட்சிப்பின் வழி. ஆகவே இந்த நாமம் மாத்திரம்தான் எகிப்தின் சேனையிலிருந்து, அதாவது பிசாசனுடைய அந்தகாரத்திலிருந்து விடுவிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம். இதன் வழியாகத்தான் ரட்சிப்பு என்பதை மனுக்குலம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு மோசே சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தொடர்ந்து நடக்கிற காரியங்களை பார்ப்போம் என்றால், அடுத்தது ஜனங்கள்லாம் மோசே கிட்ட முறையிடுகிற பொழுது, இப்போ மோசே தேவனிடத்தில் முறையிடுகிறார். தேவன் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? பாருங்க, மோசே தேவனை விசுவாசித்து இந்த இடத்துல தேவன் ஏதாவது ஒரு மகத்துவத்தை செய்து எகிப்தினுடைய பார்வோன் சேனைகளை அழித்து போடுவார் என்கிற எதிர்பார்ப்போடு போய் மோசே தேவன்கிட்ட சொல்லுகிற போது, தேவன் என்ன செய்யணும்? சரி, நான் செய்கிறேன், அதாவது எகிப்தில் எப்படி செய்தாரோ அது போல செய்யறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் தேவனுடைய பதில் என்னவா இருக்கிறது? நீ என்கிட்ட வந்து முறையிடுகிறது என்னன்னா, அப்போ எங்கே போவார் மோசே? யார்கிட்ட போய் முறையிடுவார்? முறையிட வேண்டும். இப்போ தேவன் இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். வேறு ஏதோ ஒரு திட்டம் நிறைவேறுவதற்கு அங்கு ஒன்று சம்பவிக்க வேண்டியிருக்கிறது. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதாவது தேவனிடத்தில் வந்து முறையிடுகிறதை தவிர வேறு ஏதோ ஒன்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால் அதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசி நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய அவர்களுக்கும் நிழலாக சொல்லப்பட்ட காரியம். அது என்ன காரியம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 14-15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் என் நாமத்தினாலே கேளுங்கள், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக உங்களுக்கு நான் செய்வேன், உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லுவார். ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் என் நாமத்தினால கேளுங்க, அப்படி கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா உங்களுக்கு தருவார் என்று சொல்லுவார். இப்போ தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? மோசே தேவனிடத்தில் முறையிடுகிற போது தேவன் மோசே சொல்றாரு, நீ என்கிட்ட முறையிடுகிறது என்னப்பா? நீ முறையிட வேண்டியவர் இன்னொருவர் இருக்கிறார், அவரிடத்தில் நீ முறையிட வேண்டும். அவரிடத்தில் முறையிட்டு அவரிடத்தில் விண்ணப்பிக்கிற போது உனது முறையீட்டுக்கு உனது விண்ணப்பத்திற்கு என்னிடத்திலிருந்து பலன் வரும், பதில் வரும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த இடத்துல நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன என்கிற அந்த கேள்விக்குண்டான பதில், நீ வேறொரு காரியம் செய்ய வேண்டும், அதாவது நீ வேறொரு இடத்தில் முறையிட வேண்டும். அவர் யார் என்று சொன்னால், வானத்தின் கீழெங்கும் ரட்சிக்கப்படும்படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ முறையிட வேண்டும். இதான் புதிய ஏற்பாட்டில் சொன்னார், இவருக்கு செவி கொடுங்கள். யாருக்கு? குமாரனுக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இந்த 14ஆம் அதிகாரத்தில் வசனம் 13, 14, 15 எல்லாம் வாசித்து கொண்டு வருகிற போது ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒவ்வொரு வாக்கியங்களுக்குமே புதிய ஏற்பாட்டில் தேவன் ஆவிக்குரிய விளக்கத்தை ஆழமாக வைத்திருக்கிறார். முதலாவது பார்த்தோம், மோசே சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த ரட்சிப்பு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்பதை பார்க்க வேண்டும் என்று மோசே வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, மோசேக்கு தேவன் கொடுக்கிற பதில், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, அதாவது என்கிட்ட விண்ணப்பிக்கிறது என்ன. அப்போ இன்னொரு இடத்தில் முறையிட வேண்டும் என்று தேவன் அங்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்த நாமம் அவரது குமாரனாகி இயேசு கிறிஸ்து நாமம். இப்போ இந்த நாமத்தில் முறையிடுவதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தையும் தேவன் எதிர்பார்க்கிறார், அது விசுவாசம். இந்த விசுவாசம் எதன் மூலமாக வர வேண்டும்? தேவனுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தையின் மூலமாக விசுவாசமானது வர வேண்டும். இந்த விசுவாசம் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள வேண்டும். நன்றாக கவனிங்க, விசுவாசம் உண்டாவது தேவனுடைய வார்த்தையினால. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வருகிறதான விசுவாசம் யாரை சார்ந்திருக்க வேண்டும்?
குமாரனை சார்ந்திருக்க வேண்டும். இது பிதாவுடைய திட்டம், அனாதி தீர்மானம். இப்போ இந்த விசுவாசம் வருவதற்கு இங்கே தேவன் ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. தொடர்ந்து வாசிக்கிறேன். 15ஆம் வசனம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னு கேட்டாரு. இந்த என்னிடத்தில் முறையிடுகிறது என்பதற்கான விளக்கத்தை இப்போ நாம் பார்த்தோம். அடுத்த வசனம், புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இந்த வசனம் தான் மோசேக்கு விசுவாசம் விளங்கும்படியாக தேவனாலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்கிட்ட என்னப்பா முறையிடுகிறது, நீ ஜனங்களை பார்த்து சொல்லு, புறப்பட்டு போங்கள். இப்போ தேவன் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை மோசே ஜனங்களிடத்து சொல்கிறார். ஜனங்கள் புறப்பட்டு போறாங்க. கொஞ்சம் கவனிங்க, ஒரு தலைவன் 6 லட்சம் புருஷர்களும் ஸ்திரீகளும், நான் ஆரம்பித்து சொன்னது போல வேத பாரகர்கள் சுமார் 25 லட்சம் ஜனங்கள் இருக்கலாம் சொல்றாங்க. இந்த 25 லட்சம் ஜனங்களுடைய வாழ்க்கையோடு கூட ஒரு தலைவன் விளையாட முடியுமா? சமுத்திரத்தை நோக்கி அவங்களை நடந்து போங்கன்னு சொல்லுகிற பொழுது கடல் பிளந்து பிரியாமல் போனால் ஜனங்கள் மாண்டு போவார்களே. அல்லது கடல் தண்ணீர் மேல் கடந்து போவது நடக்கக்கூடிய காரியமா? இது அந்த தலைவனுக்கு தெரியாதா? எகிப்திலிருந்து விடுவித்து அழைத்து அந்த தலைவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் ஒரு தலைவன் சொல்லுகிறான், சமுத்திரத்தை பார்த்து ஜனங்களை, நீங்க சமுத்திரத்தை பக்கமா நடந்து போங்க, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னான்றால் அந்த வார்த்தையினுடைய விசுவாசம், அவன் எவ்வளவாக தேவனை விசுவாசித்து தேவனுடைய மகத்துவத்தை விசுவாசித்து அவர் வார்த்தை விசுவாசித்து இருந்திருந்தால் கொஞ்சமும் துளியும் சந்தேகம் இல்லாமல் இந்த தம்மை நம்பி புறப்பட்டு வந்து அந்த ஜனங்கள் வாழ்க்கையில் விளையாடாமல் அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரு. இன்றைக்கு சில வேளையில் நாம் இப்படியா சிந்திச்சு பார்ப்போம். பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்பின் நாட்களில் பூமி ஒழுங்கையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு பார்க்கிறோம். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்பொழுது வெளிச்சம் வந்தது. இப்போ பிதா ஒரு வார்த்தை சொன்ன பொழுது அந்த வார்த்தையின்படியே அங்கு வெளிச்சம் கடந்து வந்தது சொல்லி பார்க்கிறோம். இப்போ நீங்களும் நானும் நம்முடைய அறை வீட்டுக்குள் புகுந்து கதவு ஜன்னல்லாம் சாத்தி கொண்டு வெளிச்சம் இல்லாத அறைக்குள் நின்று கொண்டு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நம்ம சொன்னா அது அப்படி நடக்குமா? திடீர்னு அறைக்குள்ளாக வெளிச்சம் வருமா? நம்ம லைட்டுடைய சுவிட்சை போடாமலோ அல்லது ஒரு மெழுகுவத்தியோ ஏதோ ஒன்று கொளுத்தாமலோ வெளிச்சம் வருமா? வராது. வந்ததும் இல்லை. ஏன் வராது? இதுவரையில் ஏன் வந்ததில்லை சொன்னா, நாம் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கிற போது நமக்குள்ள என்ன இருக்கும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் ஒன்று நடக்காது, ஆனாலும் செஞ்சு பார்ப்போம். இந்த ஆனாலும் என்கிற ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ஆனாலும் என்பது தான் அன்றைக்கு தலைவனாக அவர்களுக்கு முன்பு செயல்பட்ட மோசே கிட்ட இல்லை. நாம் ஏதோ ஒரு சந்தேகத்தில் போயிட்டு சும்மா கது சாத்திட்டு சொல்லி பார்க்கலாம் என்று சொன்னோம். அவன் சொல்லி பார்க்கல. அதாவது புறப்பட்டு போங்கன்னு சொல்லி பார்ப்போம், ஜனங்களுக்கு போகும்போது கடல் பிளந்தா போட்டு, இல்லைன்னா ஜனங்கள் அழிந்து போகட்டும் அப்படி சொல்ல. அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செய்தான். விசுவாசத்தினுடைய முழு நம்பிக்கை. அதாவது அவர் சொன்னபடி ஆகும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அதே வார்த்தை செயல்படுவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறதானா, அன்றைக்கு மோசே என்கிற தலைவினிடத்தில் இருந்தான அந்த விசுவாசத்தினுடைய முழு ஆழம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் நடக்கும். நடந்தது. எப்போ நடந்தது? புதிய ஏற்பாட்டில் நடந்ததுங்களே. அப்போஸ்தலர்கள் நடத்தி காட்டினார்கள், சீஷர்கள் நடத்தி காட்டினார்கள், கொஞ்சம் வித்தியாசமாக நடத்தி காட்டினார்கள். எப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டு வருகிற போது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் குஷ்டரோகிகளை, சப்பானிகளை, முடவர்களை, அற்புதங்கள், அதிசயங்கள், பிசாசுகளை எல்லாம் தமது வார்த்தையின் மூலமாகத்தான் குணமாக்கினார், வார்த்தையின் மூலமாக விரட்டினார் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உதாரணத்திற்கு யோவான் சுவிசேஷத்தில் 38 வருடங்களாக படுத்த படுக்கையாய் கிடந்த ஒரு வியாதியசனை கண்டு, நீ சுகமடைய வேண்டுமா என்று அவனை கேட்டு ஒரு வாரம் சொன்னார், நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ அப்படி என்று சொன்னபோது அவன் அப்படியே எழுந்து படுக்கை எடுத்து நடந்து போனான். பெதஸ்தா குலத்திற்கு முன்பாக நமக்கு தெரியும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தையானது செயல்படுகிறது. அவன் எழுந்து புறப்பட்டு போனான்.
அதே மாதிரி நாம் சொன்ன நடக்குமா? நடக்காது. நீங்களோ நானோ சில வேளை அப்போஸ்தலர்கள் கூட அப்படி சொல்லியிருந்தால் நடக்காது. ஆனால் அப்போஸ்தலர்கள் அங்கு ஒரு காரியத்தை கூட்டிக் கொண்டார்கள். எதை கூட்டிக் கொண்டார்கள்? வானத்தின் கீழெங்கும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. அதை அவர்கள் சேர்த்து கொண்டாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? சப்பானியாக இருக்கலாம், மரித்தவர்களாக கூட இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, நசரேயனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னாங்க. சப்பானிகள் எழுந்து நடந்தாங்க. பிரியமானவர்களே, இதுதான் வார்த்தையினுடைய வல்லமை செயல்பட்டதற்கு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் மோசே சொன்னார், தேவன் மோசே எடுத்து சொன்ன அதே வார்த்தை மோசே சொல்கிற புறப்பட்டு போங்கன்னு சொன்னார். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அங்கு அற்புதம் நடந்தது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் புறப்பட்டு போங்கள் என்பதற்கு ஈடாக சுகம் அடைய வேண்டும் என்று சொல்லியோ, பிசாசுகளை விரட்டியோ, மரித்தவர் உயிரோடு கூட எழுப்பினாங்க வார்த்தையின் மூலமாக. ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தை கூட சேர்த்து கொண்டார்கள். அது பிதாவுடைய திட்டத்தின் பிரகாரமாக இயேசுவின் நாமத்தினாலே என்று சொன்னபோது அந்த வார்த்தை அங்கு செயல்பட்டது. பிரியமானவர்களே, இந்த நிஜமான புதிய ஏற்பாட்டு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் நிழலாக நடைபெறுவதற்கு மோசே கிட்ட ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறார். தேவன் புறப்பட்டு போங்கள் சொல்லிட்டு அப்படி விடல. அந்த புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு ஒரு ஆதாரம், ஒரு வல்லமை வேணும் இல்லைங்களா? அதற்குத்தான் அடுத்து சொல்றார் 16வது வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு, நீ உன் கோலை ஓங்கி, இந்த உன் கோலை ஓங்கின்னு சொல்றார் பாருங்க. இதுதான் இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு போங்கள் சொல்றது. அந்த கோல் என்பது என்ன? பிதாவின் செங்கோல், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம். வானத்தின் கீழெங்கும் ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட ஒரே நாமம். அந்த நாமம் தான் இந்த கோல். இங்கு அப்போ மோசேக்கு சொல்லப்பட்டதனுடைய அந்த நிழலுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இயேசு நாமத்தினால நீங்கள் புறப்பட்டு போங்கள். தேவன் சொல்கிறார், நீ புறப்பட்டு போங்கள் சொல்லிட்டு என்ன சொல்றார்? உன் கோலை ஓங்கி, அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தை நீ மகிமைப்படுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டில் நடந்த இந்த சம்பவத்தை இன்னும் அழகாக நமது ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு சம்பவத்தில் கூட ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். நிச்சயமான சம்பவமாக காட்டுகிறார். வானத்தின் கீழெங்கும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரது நாமம் இல்லாமல் வேறு நாமம் இல்லை என்பதை பழைய இஸ்ரவேல் ஜனங்களும் விளங்கிக் கொள்ளும்படியாக மோசையை பார்த்து, நீ புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற கோலை ஓங்குன்னு சொன்னா, இயேசு நாமத்தினாலே புறப்பட்டு போங்கள். அதான் வசனம் சொல்கிறது. அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அப்ப செங்கடல் பிளந்து வழி உண்டாக வேண்டுமென்றால் கோல் ஒன்று உயர்த்தப்பட வேண்டும், அல்லது நசரேயனாகிய இயேசு நாமத்தினால அந்த வார்த்தை உச்சரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான வசனம், எனக்கு மிகவும் பிடித்த வசனம். சில வேளை நாம் இப்போ சொல்லுகிறதான இந்த வசனத்திற்கும் அந்த வார்த்தைக்கும் உவமை சேராமல் போனாலும் நான் உங்கள் மத்தியில் அந்த வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை வைத்து பயன்படுத்துவது நல்லது. ஏசாயாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், தீர்க்கதரிசி அன்றைக்கே சொல்லி வைத்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். தீர்க்கதரிசி அன்றைக்கு அழகாக சொல்லிட்டார். நமது வாழ்க்கையில் பகலில் வெயில் வருகிற போது நிழலுக்காக, நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள், பெருங்காற்று, மழை வருகிற போது அடைக்கலமாக மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். எது அந்த கூடாரம்? ஆசாரிப்பு கூடாரமாகிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற நாமம். இப்போ நமக்கு அடைக்கலம், புகலிடம், நமக்கு வழி என்று சொல்லப்படுகிற ஒரே நாமம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம். இந்த நாமத்தை தான் உயர்த்தும்படியாக மோசேக்கு தேவன் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் கட்டளை கொடுக்கிறார். புறப்பட்டு போங்கள் என்று சொல்லிவிட்டு உன் கோலை ஓங்கு என்று சொல்லுகிறார். இதைத்தான் பேதுருவும் கூட அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொன்னார். வானத்தின் கீழெங்கும் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அந்த நாமத்தை அவர் உயர்த்தி பிடித்தார். அடுத்தது நடந்த சம்பவம் என்ன? கோல் பிடிக்கப்பட்ட பின்பு இன்னொரு காரியம் சொல்லுகிறார். உன்
நீ உன் கோலை ஓங்கின்னு சொல்லிட்டு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. அடுத்து ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. பிதாவாகிய தேவன் கோலை ஓங்கி பிடிச்சி அந்த கோல் இருக்கிற கையில் இருக்கிற கோலை எதற்கு நேராக நிமித்தின? சமுத்திரத்திற்கு நேராக, அதாவது உன்னுடைய தடைக்கு நேராக, நீங்கள் புறப்பட்டு போவதற்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடைக்கு நேராக அந்த கோலை, அந்த நாமத்தை உன் கையை நீட்டு என்று சொல்கிறார். இப்போ நமது வாழ்க்கையில் அநேக தடைகள், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக தடைகள், அநேக காரியங்கள் நமக்கு ரட்சிப்பு வேண்டியிருக்கிறது. ரட்சிப்பு என்பது நாம் ஏதோ ஞானஸ்நானம் பெறுகிற காரியம் மாத்திரமே ரட்சிப்பு என்பதல்ல. நமது வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய ஒரு காரியங்களுக்கு அடைய முடியாமல், நாம் விடுவிக்கப்பட வேண்டிய அநேக காரியங்களுக்கு விடுதலை இல்லாமல் தவிக்கிற வேலையிலே நமக்கு எங்காவது ஒரு உதவி வருது பாருங்க, அதான் நமக்கு ரட்சிப்பு வச்சுங்களேன். அது மாதிரி நமக்கு ரட்சிப்பு அடைவதற்கு தடையாக உள்ள காரியத்தின் மேல் அந்த நாமத்தை கூற சொல்லுகிறார், அல்லது அந்த கோலை உயர்த்த சொல்கிறார். இப்போ நடந்த ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இப்போ நாம் பார்த்தோம். பிறவியிலே சப்பானியாய் பிறந்த ஒருவன், இவனுடைய தடை என்ன? இவனுடைய செங்கடல் என்னன்னா, சரீரம் இயங்கல, சப்பானி, பிறந்தது முதல் சப்பானி. அப்போ இவனுடைய தடை என்பது இவனுக்கு முன்பாக இருக்கிற சப்பானி என்கிறதான் செங்கடல். இப்போ இவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சப்பானி என்கிறதான செங்கடல் நீங்கி போனால் இவன் மறுகரைக்கு வருவான் அல்லது ரட்சிக்கப்படுவான், எழுந்து நடப்பான் மற்றவர்களைப் போல. இப்போ அவனுடைய சப்பானி என்கிறதான அந்த செங்கடல் விலகுவதற்கு புதிய ஏற்பாட்டில் நமது சம்பவத்தை பார்க்கலாம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்க்கிற போது, தன் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதலே சப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது 6வது வசனம், பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. இந்த நாமத்தை பேதுரு எங்க பயன்படுத்துகிறார்? எப்படியாக பிதாவாகிய தேவன் மோசேயிடத்தில் கட்டளையிட்டாரோ, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி உன் கையுள்ள கோலை ஓங்கி சமுத்திரத்திற்கு நேராக நீட்டு, தடைக்கு நேராக நீட்டு சொன்னாரு. அதே மாதிரி பேதுரு இந்த சப்பானிக்கு நேராக, அவனுடைய சப்பானித்துவம் என்கிறதான தன்மை இருக்கு பாருங்க, அதுக்கு நேராக ஒரு கோலை உயர்த்தி பிடிக்கிறார். எது அந்த கோல்? என்கிட்ட வெள்ளி இல்லப்பா, பொண்ணு இல்லப்பா, அதை விட விலை உயர்ந்தது, அதை விட மகத்துவம் உள்ளது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஓங்கி பிடிக்கிறார். அங்கு தடை விலகுகிறது, கடல் பிரிந்து வழி விடுகிறது. சப்பான் என்கிறதான அந்த அவனுடைய தடை விலகி அவன் எழுந்து குதித்து குதித்து நடந்து அவர்களோடு கூட ஆலயத்திற்கு சென்றான். நாம் கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப தடை விலகுவதற்கு வானத்தின் கீழெங்கும், ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அதைத்தான் மோசேகிட்ட சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி உயர்த்தி பிடிப்பா. அதே அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலை காவல்காரன் ரட்சிக்கப்பட வேண்டும். அங்கே அற்புதம் நடக்கிறது. அதாவது பவுலும் சீலாவும் நள்ளிரவு வேளையில் வேதனைகளுக்கு மத்தியில் அடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில், கட்டப்பட்ட சூழ்நிலை, கர்த்தரை துதித்து ஜெபம் பண்ணுகிற பொழுது அங்கு அதிசயம் நடக்கிறது. சிறைச்சாலையின் கதவுகள்லாம் திறக்கின்றன, அந்த இடம் அசைகிறது. சிறைச்சாலை காவல்காரன் ஓடி வந்து, ஆண்டவர் மாறே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அப்போ இவன் கேட்குறான், அப்போ எனக்கு முன்னால் ஒரு கடல் இருக்கு ஆண்டவரே, அந்த கடல் விலகி போக வேண்டும், நான் கடல் விலகி நான் மறுகரைக்கு போயிடுவேன், நான் இப்போ என்ன செய்யணும்? இதனுடைய அர்த்தம் இதுதான். ஓடி வந்து காவல்காரன் கேட்குறான், யார்கிட்ட? பவுல்கிட்டையும் சீலாக்கிட்டையும், ஆண்டவர் மாறே, நான் ரட்சிக்கப்படுறேன், என்ன செய்யணும்? அதாவது ஆண்டவர் மாறே, எனக்கு முன்னால் கடல் இருக்கிறது, கடல் விலகலை, நான் என்ன செய்யணும் மறுகரைக்கு போக? பிதா சொல்றாரு, நீ என்கிட்ட முறையிடுறது என்ன? கையில் இருக்கிற கோலை நீ ஓங்கி தடைக்கு நேராக நீட்டு அப்படி சொன்னது போல பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ அவங்களுக்கு ரட்சிப்பு என்கிறதான கடல் விலகுவதற்கு அங்கு பவுல் சொல்கிறதான யோசனை என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி. பிதாவாகிய தேவன் இதைத்தான் முதலாக மோசேகிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? தமது வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தை என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள். இந்த வார்த்தையை மோசே விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்தார். இந்த வார்த்தை விசுவாசிப்பதற்கு ஒரு ஆதாரம் ஒன்று வேண்டும்.
எந்த ஆதாரம் அது? உன் கோலை ஓங்கிப்படி என்று சொன்னார். அந்த ஆதாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இப்போ நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சார்ந்திருக்க அதே வேளை நமது விசுவாசம் நான் அவருடைய வார்த்தை சார்ந்து கொண்டேன் என்று சொல்லி நம்முடைய பக்தியை குறித்தோ, நம்முடைய மேன்மை குறித்தோ, நம்முடைய ஆராதனை முறைமைகளை குறித்தோ அல்ல, கிறிஸ்துக்குள்ளாக பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு அநாதி தீர்மானமாக திட்டமாக இருக்கிறது. அப்படி விசுவாசத்தோடு கூட அந்த நாமத்தை தடைக்கு நேராக உயர்த்துகிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? கடல் பிளந்து வழி விடுகிறது, ஜனங்கள் மறுகரை கறக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எவ்வளவு அழகாக தேவன் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களாகிய பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு முன்பாக ஒரு நிழலான சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார். பாருங்க, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நமக்கும் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய பழைய ஏற்பாட்டு தமது சொந்த ஜனங்களாகிய அவர்களுக்கும் அறிந்து கொள்ளும்படிக்கு அங்க ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். குமாரன் மகிமைப்பட வேண்டும். குமாரனுடைய நாமமே அல்லாமல் ஒரு நாம பூமியில ரட்சிப்புக்கு இல்லை என்பதை அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அது நமக்கும் திருஷ்டாங்கமாக வைக்கப்பட வேண்டும். ஆகவே தான் நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அந்த நாமத்தை உயர்த்திப்பிடி, விசுவாசத்தோடு என் வார்த்தை நீ அறிக்கை செய். விசுவாசத்தோடு கூட என் வார்த்தை அறிக்கை செய்கிற போது அந்த வசனமானது கிறிஸ்துவின் மூலமாக நீ விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிற போது அந்த வசனமானது அங்கு செயல்பட்டு உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளை, உனக்கு முன்பாக உள்ள தடைகளை விளங்க பண்ணும் என்பதை விளங்க பண்ணுகிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இன்னொரு சத்தியத்தையும் விளங்க பண்றார். பாருங்க, அதே 16ஆம் வசனத்துல, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தில் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை பிளக்கிற அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்கிறார்னா, இப்போ மோசேட்ட தான் கொடுக்கிறார். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இதனுடைய ஆவிக்குரிய பொருள், இன்றைக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லைங்களா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அன்றியும் அவரது நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அளித்திருக்கிறார். இப்போ எப்படி மோசேக்கு சமுத்திரத்தை பிளந்து விடும்படியான அதிகாரத்தை கொடுத்தாரோ, இன்றைக்கு நம்முடைய கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அந்த என்ன அதிகாரம் என்றால், அந்த நாமத்தை பயன்படுத்துகிறதான அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை நாம் பயன்படுத்துகிற போது, விசுவாசத்தோடு கூட வார்த்தையின் மூலமாக பயன்படுத்துகிற பொழுது, அந்த விசுவாசத்தோடு கூடிய வார்த்தையானது கடந்து சென்று தேவனுடைய வல்லமை விளங்கும்படியான செயலை அங்கே நடப்பிக்கிறது. எப்படி சமுத்திரம் இரண்டாக பிளந்தது? பிதாவாகிய தேவன் சொன்னார் மோசேயை பார்த்து, நீ சமுத்திரத்தை பிளந்து விடு சொன்னார். ஆனா சமுத்திரம் பிளந்தது எப்படி? 21ஆம் வசனம், அதே 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அதாவது தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து, தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளை கீழ்ப்படிந்து, அவர் சொன்னபடியே விசுவாசத்தை கிரியைகள் மூலமாக செயல்படுத்துகிறார். அப்போ நடக்கிற காரியம் என்ன? அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, என் நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது பிதா உங்களுக்கு தருவார். இப்ப மோசே கேட்கிறார் பிதாவினிடத்தில், கிறிஸ்து நாமத்தினால இந்த கடல் பிளந்து போக வேண்டும். அப்ப கோலை உயர்த்துகிறார், கிறிஸ்து நாமத்தை உயர்த்துகிறார், அறிக்கை செய்கிறார், பிளந்து நடந்து போங்க ஜனங்களுக்கு முன்பாக அவர் விசுவாச அறிக்கை செய்கிறார். ஜனங்க புறப்பட்டு போறாங்க. செயல்படுத்துகிறவர் யார்? பிதாவாகிய தேவன். எதன் நிமித்தம் செயல்படுகிறார்? செயல்படுத்துகிறார். மோசே விசுவாசத்தோடு கூட வார்த்தையை பற்றி கொண்டு அவர் சொன்னதை கிரியையின் மூலமாக செயல்படுத்தின வேளையிலே சமுத்திரம் பிளந்து ஜனங்கள் மறுகரைக்கு போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிப்படைவதற்கு அநேக காரணங்கள் உண்டு, அல்லது ரட்சிப்படைவதற்கு அநேக நெருக்கங்கள் சூழ்நிலைகள் இருக்கலாம். இவைகளுக்கெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வழி,
நானே வழி என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், அந்த நாமமே அல்லாமல் பூமியில் வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் நிச்சயம். இதைத்தான் பேதுரும் சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், வானத்தின் கீழெங்கும் அந்த நாமமே இல்லாமல் வேறு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து இந்த செய்தி நாம் முடிப்போம். அநேக வார்த்தைகள், அநேக வசனங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லாது, ஆகவே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலேயே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. பிரியமானவர்களே, இதுவரையில் நாம் பார்த்த செங்கடல் பிளந்து தண்ணீர் வழிவிட்டு ஜனங்கள் மறுகரைக்கு சென்றதற்கான ஆவிக்குரிய விளக்கம், தேவன் விரும்பியிருந்தால், தேவன் நினைத்திருந்தால் எகிப்தின் சேனைகளை கரையிலேயே வைத்து அவர்களை அக்கினியோ அல்லது கல்மழையோ அல்லது கொள்ளை நோயோ வரவழைத்து அழித்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. கடலை பிளந்து ஜனங்களை மறுகரை அழைத்து வந்ததற்கும் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டதற்கும் ஆவிக்குரிய காரியங்கள் அநேகம் உண்டு. அதில் முதன்மையும் முக்கியமானவைகள், அந்த ஜனங்கள் அவரை வழிநடத்தி வருகிறவர் தான் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனாகிய இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மத்தியில் செய்யப்பட்ட மகத்துவமான காரியம் கடலை பிளக்கச் செய்தது. அதே வேளையில் புதிய பாட்டு விசுவாசின் நமக்கும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழி, அவர் வழியாகத்தான் வானத்தின் கீழெங்கும் ரட்சிப்பு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நடத்தப்பட்ட ஒரு நிழலான ஒரு சம்பவம் தான் கடல் பிளக்கப்பட்டதற்கான அடையாளம். ஆகவே கடல் பிளந்தது எப்படி? மோசே விசுவாசித்தார். எதை விசுவாசித்தார்? தேவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தோடு கூட அவருக்கு இன்னொரு ஆதாரம் கொடுக்கப்பட்டது. கையில் இருந்த கோலை ஓங்கி பிடித்தார். அதாவது இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தினார். அந்த நாமத்தை தடை எதுவோ அதற்கு நேராக பிடித்தார். அதாவது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று பேதுரும் யோவானும் சொன்னது போல, அன்றைக்கு மோசே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நடந்து போங்கள் என்று சொன்னபொழுது கடல் விலகி வழிவிட்டது. ஜனங்கள் மறுகரையடைந்தார்கள். கடல் விலகி வழிவிட்டது எப்படி என்றால், மோசேயினுடைய விசுவாசம், அந்த விசுவாசனுடைய கிரியைகளை தேவன் கண்டு அவரது வல்லமை வெளிப்படுகிறது. ஜனங்கள் மறுகரையடைகிறார்கள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன? நாமும் கூட பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு, முழு விசுவாசத்தோடு, அந்த வார்த்தையானது அப்படியே ஆகும் என்கிற விசுவாசத்தோடு அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் பயன்படுத்தினால், உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக, நமக்கு முன்பாக எப்படிப்பட்ட செங்கடல் குறுக்கே நின்றாலும் ரட்சிக்கக்கூடியது தேவனுக்கு லேசான காரியம். இந்த கடலை விலக்கி நம்மை மறுகரைக்கு கொண்டு செல்வது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு லேசான காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை கேட்கிற நாம் வசனத்தை கேட்டுவிட்டு இது என்ன எப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அவிசுவாசத்திற்கோ அல்லது கேட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விடாமலோ அபியாசம் பண்ணி பாருங்க, நடத்தி பாருங்க. அன்றைய அப்போஸ்தலரும் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தான். அன்றைக்கு இந்த வசனங்களை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்து போல ஆண்டவராக இயேசு சொன்னது போலவே நான் செய்தவைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்கள் செய்வான். யாரு? விசுவாசிக்கிறவன். அதுபோல அப்போஸ்தலரும் செய்தாங்கன்னு அவர்களும் நம்மை போல பாடுள்ளவர்கள் தான் செய்தார்கள். ஆகவே நாமும் கூட செய்து பார்ப்போம். விசுவாசத்தோடு, வார்த்தையின் மேல் விசுவாசத்தோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தி பிடித்து நமது வாழ்க்கையில் என்ன தடை இருக்கிறதோ, எந்த பக்கத்திற்கு நமக்கு விடுதலை வேண்டுமோ, ரட்சிப்பு வேண்டுமோ, அந்த பக்கத்தை பயன்படுத்தி பார்ப்போம். கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.